7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால இதுவரைக்கும் கை கொடுக்காத கணவன், கை கொடுக்காத மனைவி, கை கொடுக்காத காதலன் காதலி உறவுகள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். இந்த மனுஷன் என்ன செஞ்சாரே தெரியலையே, இவ்வளோ கடனாகி போச்சே, என்ன பண்ணார் ஏது பண்ணார்னு இருக்கிற குழப்பங்கள் கும்பராசிக்கார சகோதரிகளுக்கு விலகும். கும்பராசிக்கார சகோதரிகளை பற்றிய சந்தேகம் கணவர்களுக்கு விலகக்கூடிய தன்மைகளும் உண்டு. ஆக எதுவும் நல்லா இருக்கும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் இருப்பது என்பது புதுசாக வீடு வாங்கிறது, புதுசாக வண்டி வாங்கிறது, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பெரும்பாலானவர்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வீடு கட்ட தைரியமாக ஆரம்பிப்பீங்க. சிலருக்கு வீடு வாங்கலைன்னா கூட வீட்டு கடன் அப்ரூவல் ஆகக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. 4ஆம் இடம் சொகுசு பயணங்களையும் குறிக்கக்கூடியது. இந்த மாதத்தில், மே மாதத்தில் நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு உல்லாச பயணங்கள் 2-3 வருஷமாக போகவே இல்லை, இந்த வருஷம் ஏதோ கையில் காசு இருக்குது, பிள்ளைங்க கேட்குறாங்க, ஒரு 10-15 நாள் போயிட்டு வரலான்ற மாதிரியாக உல்லாச பயணங்களுக்கு வருமானங்கள் இருக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக தூரதேச பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல விதமாக சந்தோஷமாகவே போகக்கூடிய தன்மை எல்லா அமைப்புகள்லேயும் இவங்களுக்கு உண்டுங்க. ஆக எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாகவே கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் கண்டிப்பாக அமையுதுங்க. இளைய பருவத்தினருக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும். எல்லாவற்றிலும் ஒரு பிடிப்பு, எல்லாவற்றிலையும் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு தன்னம்பிக்கை இல்லாத நிலைமைகள் கொஞ்சம் நல்லது நடக்கும் என்கின்ற ஒரு பிடிப்பு இருக்கக்கூடிய யோக மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய மே மாதம்.